Hi guys, welcome to my channel Slam and Strike. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா த ரா ரிவ்யூ. டேட் பார்த்தீங்கன்னா 27th April 2026. வென்யூ பார்த்தீங்கன்னா லோரேடோ டெக்ஸஸில் நடக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா போன வாரம் ரா ரீகேப்பை காமிக்கிறாங்க. அதில் ரோமன் ரெயின்ஸ், ஜேக்கப் ஃபாட்டு, ஊசோஸ் கூட நடந்த அந்த ப்ரோமோ செக்மெண்ட்டை ரீகேப் காமிக்கிறாங்க. ஸோ காமிச்சோடனே எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து உட்காண்ட்ருக்காரு. சைடில் ஊசோஸ் உட்காந்துட்டு ஒரு வீடியோ செக்மெண்ட் மாதிரி ஒன்று ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ரோமன் ரெயின்ஸ் கேட்குறாரு, நீங்கள் தான் என்னோடய பிளட்டு, நான் உங்களை தான் வந்து நம்ப முடியும், வேறு யாரும் நம்ப முடியாது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஏன் இந்த ஜேக்கப் ஃபாட்டு இப்படி பண்ணுறான், எதனால அவன் இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணுறான்னு சொல்லி ஊசோஸ்ட்டை கேட்குறாரு ரோமன் ரெயின்ஸு. அதுக்கு ஊசோஸ் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஜேக்கப் ஃபாட்டு வந்து ரொம்ப வேற ஆளாக வந்துக்கிட்டு இருக்கான், அவன் வந்து முந்த மாதிரி கிடையாது, அவன் வந்து என்ன வேணாலும் பண்ணுவான், அவன் எம்எஃப்டிஸை போட்டு பொழந்தான் போன வாட்டி ஸ்மாக் டவுனில், அவன் வந்து எதுக்குமே துணிஞ்சவன், அவன் வீட்டுக்கு சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கு வேண்டி அவன் என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி ஊசோஸ் சொல்கிறாங்க. ஊசோஸ் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரோமன் ரெயின்ஸ் கேட்குறாரு, நீங்கள் தான் இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஊசோஸ் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவன் வந்து உன் கூட சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஊசோஸ் சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க, அவன் வந்து எல்லையை மீறிட்டான், அதனால் நீங்கள் ரோமன் ரெயின்ஸ் வந்து நீங்கள் இதை வந்து ஒரு இது மாதிரி பார்க்காதீங்க, அவனை சேலஞ்சை அக்செப்ட் பண்ணுங்கிற மாதிரி ஊசோஸ் சொல்கிறாங்க. அதுக்கு ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறாரு, ஆமாம் இது வந்து சேரிட்டி கிடையாது, நான் நல்லா அதை யோசிச்சுட்டு என் முடிவை வந்து கடைசியில் மெயின் eventல நான் வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த செக்மெண்ட் முடியுது. ஸோ அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா burn it down அப்படிங்கிற மாதிரி நம்ம செத் ராலின்ஸ் மியூசிக் அடிக்குது. ஸோ செத் ராலின்ஸ் என்ட்ரி ஆகிறாரு. ஸோ அவர் என்ட்ரி ஆகிட்டு அவர் வந்து ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் மாதிரி பண்ணுறாரு. எடுத்தோடனே அவரோட சிக்னேச்சர் ஸ்டைலில் வெல்கம் டு மண்டே நைட் ராலின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, I am the visionary, I am the revolutionary, my name is Seth freaking Rollins அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஆரம்பிக்கிறாரு ப்ரோமோ செக்மெண்ட்டை. எடுத்தோடனே அவர் சொல்கிறாரு, நான் நிறைய சொல்லணும் பிரான் பிரேக்கர் கிட்ட, பிரான் பிரேக்கர் வெளியில் வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே பிரான் பிரேக்கர் மியூசிக் அடிக்குது. பிரான் பிரேக்கரும் பால் ஹேமனும் வராங்க வெளியில். ஸோ வந்துட்டு அவங்க ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் நடத்துகிறாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே செத் ராலின்ஸ் கேட்குறாரு, இந்த மாதிரி ஏன் இதெல்லாம் நீ நீ இது பண்ணனால என்னை அடித்து என்னை இது பண்ணதில் உனக்கு என்ன கிடச்சிது, ஒன்றுமே கிடைக்கல, நீ சும்மா தப்பு பண்ணிட்ட, நான் தான் உன்னை வந்து WWE இந்த இதுக்கு கொண்டு வந்தேன், நான் தான் வந்து உன்னை சில்வர் பிளேட்டில் வச்சு உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாங்கி கொடுத்தேன், ஆனால் நீ என்ன பண்ண, என்னோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே திருப்பி எடுத்துக்கிட்ட, நான் தான் ரெசில்மேனியாவை வந்து மெயின் event பண்ணியிருப்பேன், அதை எங்கிட்டேருந்து வாங்கிட்டேன், என் டைட்டில் எங்கிட்டேருந்து வாங்கிட்டேன், எல்லாத்தையும் எங்கிட்டேருந்து வாங்கிட்டேன், இதுதான் நீ பண்ணுற இதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, எதனால நீ இதெல்லாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி செத் ராலின்ஸ் கேட்குறாரு. அதுக்கு பிரான் பிரேக்கர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ என்னை கொண்டு வந்தையா, நீ எனக்கு எதுவுமே தேவையில்லை, நானாக தான் வந்தேன், எனக்கு வந்து நீ தேவையில்லை, எனக்கு வந்து பால் ஹேமன் தான் தேவைப்பட்டார், அதனால தான் நான் அந்த விஷனில் ஜாயினே பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி பிரான் பிரேக்கர் சொல்கிறாரு. யார் இந்த பால் ஹேமனா, அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது, நான் தான் வந்து இங்கே எல்லாமே இது பண்ணுறேன், WWE நான் தான் வந்து 14 வருஷமாக இந்த ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி, நான் தான் மெயின் eventலாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி செத் ராலின்ஸ் அவரை புகழ்ந்துக்கிறாரு. சொல்லிட்டு செத் ராலின்ஸ் வந்து பிரான் பிரேக்கரையும் புகழ்கிறாரு. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று பார்க்கும்போது ஷான் மைக்கேல்ஸ்கிட்ட கேட்டேன், அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி பிரான் பிரேக்கர் தான் வந்து NXTலே வந்து ஹாட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்போ நான் நினச்சேன், ஓகே, அப்போ வந்து போன வருஷம் எங்கிட்ட வந்து பால் ஹேமன் கேட்டப்போ நான் ஓகே, கண்டிப்பாக நம்ம பிரான் பிரேக்கரை எடுத்துக்கலாம், அவனை நான் வந்து பார்த்து அவனை பெரிய ஆளாக வளர்த்தி விடலான்னு நினச்சேன், ஆனால் நீ இப்படி பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி செத் ராலின்ஸ் சொல்கிறாரு. அதுக்கு பிரான் பிரேக்கர் சொல்கிறாரு, நீ நிறைய அக்காம்ப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்க, ஆனால் அது ஒன்றுத்துக்கும் இது கிடையாது, நீ கடைசியில் 2வது ஆளாக தான் இருந்திருக்க, எப்போவுமே நீ நம்பர் 1 இருந்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு செத் ராலின்ஸ் சொல்கிறாரு,
நீ ரெடி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சப்போஸ் நீ அப்படி ரெடிங்கிறது நீ ஒத்துக்கிறீன்னா என்னை வந்து பேக்லாஷில் நான் செத் ராலின்ஸ் வர்சஸ் பிரான் பிரேக்கர் என்ன ரிங்கில் ப்ரூவ் பண்ணி காமி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீ என்ன ரெண்டாவதுங்கிறையா? நீ உன் ஃபேமிலி ஸ்டைனர் ஃபேமிலியில் நீயே ரெண்டாவது ஆள் கிடையாது, என்னை பார்த்து ரெண்டாவதுங்கிறையா அப்படிங்கிற மாதிரி அவரை கிண்டல் பண்ணிட்டு அப்படியே போயிடுறாரு செத் ராலின்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா பேக்லாஷுக்கு அந்த மேட்ச் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஒரு செக்மெண்ட் நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன், ரக்கேல் ராட்ரிகஸ் வந்து ஸ்டெஃபனி வெக்கர் அட்டாக் பண்ணிடுறாங்க. ஸ்டெஃபனி வெக்கர் அட்டாக் பண்ணி அந்த ஒரு அவங்கள செவுத்தோடு ஒட்டி அந்த ஒரு இதை தள்ளி அப்படியே ஒரு விஷயஸ் அட்டாக் ஒன்று பண்ணிடுறாங்க. ஸோ அந்த செக்மெண்ட் முடியுது. அது முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா பென்டா வர்சஸ் ரூசவ் நடக்குது. ஸோ அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மேட்ச் நல்லா பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. கடைசியில் பார்த்தீங்கன்னா பென்டா வந்து மடக்கி பின் போட்டு ஜெயிச்சிட்றாரு. ஸோ பென்டா ஜெயிச்சோடனே ரூசவ் பின்னாடியிலேருந்து பென்டாவை அட்டாக் பண்ணிடுறாரு. பார்த்தா ஈத்தன் பேஜும் 2 பேரும் சேர்ந்து பென்டாவை அட்டாக் பண்ண ஜவான் எவன்ஸ் வந்து காப்பாற்றுறாரு பென்டாவை. ஸோ அப்படியே 2 பேரும் வந்து ரூசவ் அவங்களையும் அடிச்சுட்டு டாலாக நிற்கிறாங்க, பென்டாவும் ஜவான் எவன்ஸும். அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் என்ட்ரு ஆகிறாங்க. ஸோ பெக்கி லிஞ்ச் என்ட்ரு ஆகிட்டு சொல்கிறாங்க, நான் தான் கிரேட்டஸ்ட் சாம்பியன், நான் எல்லாரும் அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்கங்கிற மாதிரி அவங்க யூஸ்வல் ப்ரோமோ ஒன்று கட் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ஒரு ஓப்பன் சேலஞ்சு விடுறேன், புது டேலண்ட் யாராக இருந்தாலும் வாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பார்த்தா இயோஸ்கை என்ட்ரி ஆகிறாங்க. இயோஸ்கை என்ட்ரி ஆகிட்டு இயோஸ்கை வந்து ஒரு சொல்கிறாங்க, ஐ ஆம் ரெடி அப்படிங்கிற மாதிரி, நான் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இயோஸ்கை சொல்கிறாங்க. பார்த்தா பெக்கிலின்னு சொல்கிறாங்க, நீ நான் சொன்னது வந்து நியூ நல்ல டேலண்ட்டு, நீ வந்து ரியா ரிப்ளியோட அல்ல கையாக தானே இருந்த, நீ எதுக்கு வர அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதுக்கு யோஸ்கை சொல்கிறாங்க, நான் ரெடியாக இருக்கேன், என்ன அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி யோஸ்கை சொல்கிறாங்க. யோஸ்கை வந்து அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா பின்னாடி நம்ம ஆடம் பியர்ஸ் வந்து சொல்லிடுறாரு, பெக்கி லிஞ்ச் வர்சஸ் யோஸ்கை இஸ் அஃபீஷியல் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அந்த மேட்ச் நடக்குது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்புக்கு இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்கு உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேட்ச் அப்படியே பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. கடைசியில் வந்து யோஸ்கை மேலே குதிக்க போகிறாங்க. பார்த்தா ஆஸ்கா வந்து காலை தடிக்க விட்டுறாங்க. ஸோ அப்படியே பெக்கி லிஞ்ச் வந்து அவங்க மேன் அண்ட் இஸ்லாம் போட்டு ஜெயிச்சிட்றாங்க. ஸோ அது பெக்கி லிஞ்ச் ரீட்டைன் பண்ணிவிட்டு பார்த்தா பின்னாடி ஆஸ்கா வந்து யோஸ்கை அட்டாக் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படியே அட்டாக் பண்ண பேக்லாஷுக்கு வந்து இன்னொரு மேட்ச் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுது. யோஸ்கை வர்சஸ் ஆஸ்கா வந்து பேக்லாஷுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது. ஸோ அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா ஜோ ஹென்ரியோட ஒரு செக்மெண்ட் நடக்குது. ஸோ ஜோ ஹென்ரி வந்து அவர் ஒரு கான்சர்ட் மாதிரி நடத்துகிறாரு. ஸோ பாட்டு பாடிட்டே சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் ராவில் வந்து சைன் பண்ணிட்டேன், இனிமேல் நான் ரா சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி ஜோ ஹென்ரி சொல்கிறாரு. ஸோ அதே பாட்டில் வந்து லோகன் பாலை கிண்டல் அடிக்கிற மாதிரி பாட்டு பாடிட்டு இருந்தார். ஃபயர் லோகன் பாலை வந்து வேலையை விட்டு தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கும்போது லோகன் பால் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி அவர் மியூசிக் அடிக்குது. லோகன் பால் என்ட்ரி ஆகிறாரு. ஸோ லோகன் பால் ஆஸ்டின் தியரி வந்து சொல்கிறாங்க, நான் தான் கிரேட்டஸ்ட் டேக் டீம் சாம்பியன்ஸு, நாங்கள் டைட்டில்ஸை காமிச்சிட்டு அவருங்க சீன் போட்டுருந்தாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஜோ ஹென்ரி வந்து, இல்லையே நான் கடைசியாக ரெஸ்ல்மேனியாவில் பார்க்கும்போது நீங்கள் லூசர்ஸாக எல்லாம் இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிச்சிட்டு இருந்தார். ஸோ பார்த்தீங்கன்னா அப்புறம் லோகன் பாலும் அவங்க ஆஸ்டின் தியரி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஜோ ஹென்ரி அட்டாக் பண்ணிகிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா போன வாரம் நடந்த மாதிரியே ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் வந்து திருப்பியும் வந்துடுறாங்க, வந்து காப்பாற்றிடுறாங்க. ஸோ ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் காப்பாற்றினோடனே அப்படியே பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட்டில் வெல்கம் டு ரா அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸை பார்த்து சொல்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் வந்து கை கொடுத்துட்டு போகிறாங்க. ஜோ ஹென்ரி ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் கை கொடுத்துட்டு போகிறாங்க. பார்த்தா அங்கே கிரேசன் வாலர் வந்து நிற்கிறாரு. ஸோ கிரேசன் வாலர் வந்து நின்றுட்டு எல்லாருக்குமே சான்ஸ் கிடைக்கிது, எனக்கு சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு ஓபா ஃபெமி வந்து பிராக் லெஸ்னர் அவரோட கடைசி ஸ்ட்ரெச் ஆஃப் ஹிஸ் கரியர், கடைசி அந்த டயத்தில் வந்து அவரை தோக்கடிச்சிட்டு சீன் போட்டுட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் பார்த்தா பின்னாடி ஓபா ஃபெமி நின்றுருக்காரு. ஸோ ஓபா ஃபெமி நின்றுருக்காரு, உனக்கு சான்ஸ் தானே வேணும், ஆடம் பேஸ் அவனுக்கு சான்ஸை கூட ரிங்குக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஓபா ஃபெமி வர்சஸ் கிரேசன் வாலர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு ஆடம் பியர்ஸு. அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா ரே மிஸ்டீரியோ வர்சஸ்
எல் கிராண்டே அமெரிக்கானோ நடக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரே மிஸ்டீரியோ ஜெயிச்சிடுறாரு. ஸோ ரே மிஸ்டீரியோ ஜெயிச்சோடனே எல் கிராண்டே ஒரிஜினல் எல் கிராண்டே அமெரிக்கானோவும் ரியல் எல் கிராண்டே அமெரிக்கானோ அது ஒரு ஸ்டோரி லைன் மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அவங்க 2 பேரும் ப்ரால் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த வாரம் ட்ரிபிளே ரெஸ்லிங் ப்ரொமோஷனில் வந்து அவங்க மேட்ச் நடக்குது போல். ஸோ அது வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஜெயிக்கிறவங்க வந்து மாஸ்க் ரிமூவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மேட்ச் ஒன்று இருந்துச்சு. அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா லைரா வெல்கீரியா வர்சஸ் ராக்ஸான் பெரஸ் நடக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம லைரா வெல்கேரியா பெய்லி வர்சஸ் ராக்ஸான் பெரஸ் ரெக்கல் ராட்ரிகஸ் மேட்ச் நடக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ராக்ஸான் பெரஸ் ஜெயிச்சிட்றாங்க. ஸோ அந்த மேட்ச் ராக்ஸான் பெரஸ் ஜெயித்தோடனே நம்ம மெயின் event ஸ்டார்ட் ஆகுது. ஸோ த ஓடிசி த ட்ரைபல் சீஃப் ரோமன் ரைன்ஸ் அவரோட பழைய மியூசிக் ஹெட் ஆஃப் தி டேபிள் மியூசிக்கு வச்சு என்ட்ரி ஆகிறாங்க. செம்மையாக இருந்துச்சு கைஸ் என்ட்ரி. ஸோ என்ட்ரி ஆகிட்டு அவர் வந்து பேசுகிறாரு. இந்த இப்போ என் கையில் இருக்கிற டைட்டில் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு. நான் தான் வந்து இந்த டைட்டிலை வந்து ரெசில்மேனியா நைட் 2 மெயின் eventக்கு கொண்டு வந்தேன். நான் தான் இந்த டைட்டிலை வந்து இப்போ பெரிய இதாக ஆக்கியிருக்கேன். அதுக்கு முன்னாடி அது ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு. அந்த டைட்டில் வந்து அந்த ஆள் இது பண்ணாது, அந்த ஆள் தான் அந்த டைட்டிலை வந்து டிஃபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறாரு. அப்படியே சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி லொரேடோ டெக்ஸஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அக்னாலஜ் மீ சொல்கிறதுக்குள்ளே ஜேக்கப் ஃபாட்டு மியூசிக் அடிக்குது. ஸோ அப்படியே ஜேக்கப் ஃபாட்டு உள்ளே வராரு. ஜேக்கப் ஃபாட்டு உள்ளே வந்துட்டு ரோமன் ரைன்ஸ் சொல்கிறாரு கரெக்டாக வந்துட்ட, நான் உன்னை பற்றி தான் பேச வந்தேன், அதுக்குள்ளே நீயே வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் உனக்கு 1 வாரம் தந்தேன் டைமு, நீ என்ன கரெக்டான முடிவை சொல்லு அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரைன்ஸ் சொன்னதுக்கு நீ வந்து ஃபேமிலியை டிவைட் பண்ணாத, வந்து ஃபேமிலி கூட ஜாயின் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறாரு. அதுக்கு ஜேக்கப் ஃபாட்டு சொல்கிறாங்க 1 வாரமா, எனக்கு 1 மணி நேரம் கூட தேவையில்லை இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு. நான் வந்து எனக்கு அந்த டைட்டில் தேவை, ரொம்ப 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 தேவை, யாராக இருந்தாலும் சரி நான் வந்து எதிர்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு ரோமன் ரெயின்ஸை. ரோமன் ரெயின்ஸ் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி நான் வந்து உனக்கு எல்லாமே கையில் கொடுத்தேன்னா அது நெப்போட்டிசம் ஆயிரும்னு சொல்ல பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டுக்கு கடுப்பாகி அடித்து நொறுக்க ஆரம்பிச்சிடுறாரு. ரோமன் ரெயின்ஸை போட்டு சோக் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அப்படியே சோக் பண்ணிவிட்டு ரோமன் ரெயின்ஸை படுக்க வச்சுட்டு அவர் டைட்டிலை காமிச்சிட்டு அப்படியே கீழே இறங்கி போகிறாரு. அப்போ ரோமன் ரெயின்ஸ் மைக் எடுத்துகிட்டு அவரால் சரியாக பேசக்கூட முடியல. சொல்கிறாரு இந்த மாதிரி ஜேக்கப் ஃபாட்டு உனக்கு மேட்ச் தானே வேணும், ஐ வில் மீட் யூ அட் பேக்லாஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ அப்படியே ஷோ முடியுது கைஸ். இந்த ஷோவில் ஓகே பெருசாக எதுவும் இல்லை, ரெசில்மேனியாக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. ஸோ பேக்லாஷுக்கு வந்து பில்ட் பண்ணுறாங்க. ஸோ ஓரளவுக்கு ஓகே ஷோ வந்து பேக்லாஷ் பேப்பர் வியூக்கு வேண்டி பில்ட் பண்ணுறாங்க. மற்றபடி வேறு எதுவும் பெருசாக இல்லை. ரோமன் ரெயின்ஸ் ஜேக்கப் ஃபாட்டு மேட்ச்சு மட்டும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை கைஸ். ஸோ இதுதான் இன்றைக்கி ஷோவில் நடந்துச்சு. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சி என்னங்கிறத கமெண்ட்ஸில் விடுங்க கைஸ். அன்டில் தென் நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.